இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அண்ணா சென்டினரி லைப்ரரி எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா கோட்டூர்புரம் சென்னையில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பெரிய லைப்ரரியில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைப்ரரி சென்னையில் 2010 இருக்குது. பட் ஆனால் நிறைய பேருக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கே எவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்குதுன்னு தெரியாது போல். உள்ளே போன உடனே நல்லா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிசப்ஷன் இருக்குது. அது தாண்டி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழி வந்து எஸ்கலேட்டர் மூலமாக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து லைப்ரரி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் செக்ஷன் ஒரு சூப்பராக உள்ளே பார்க்கும்போதே கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த லைப்ரரி உள்ளே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த காசுமே வாங்கலை. ஜஸ்ட்டு ஒரு சைன் போட்டு உள்ளே வந்துட்டோம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாக உட்காந்து புக்கெல்லாம் படிச்சிருக்கலாம், ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ஒவ்வொரு 2 செக்ஷன்ஸ் வச்சுருக்கு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 செக்ஷன்ஸ் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் 2 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 9 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. இது வந்து 9th ஃப்ளோர்லேருந்து எடுத்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா 5th ஃப்ளோரோட செக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, ஜியாகிரஃபி அண்ட் ஸ்பேஸை பற்றி செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வச்சு பிரித்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்கன்னா கடைசியாக செந்தமிழ் சிற்பிகள் அரங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நம்ம நாட்டு தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு சின்னதாக ஒரு குறிப்பு மாதிரி எழுதி அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு புக்ஸ் நிறைய படிப்பீங்கன்னா இங்கே போய் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு தான் இது. அண்ட் இதோட மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கேன். வேணும்னா படிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.